பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் மறைத்து வைத்திருந்த 830 கோடி ரூபாய்கள். இத்தனையும் இந்த பெண்ணுக்கா போகிறது? குற்றவாளியும் அல்ல, கூட நின்ன துணையாளியும் அல்ல. யார் இந்த கரீனா? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வெல்கம் டு கிங் வைரல் நியூஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்தையே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தின அமெரிக்க பாலியல் குற்றவாளி தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இவரை பற்றி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட நெருக்கமாக இருந்த இவன் தான் மைனர் பொண்ணுங்களை பாலியல் கடத்தல் செஞ்சு சீரழிச்ச கேஸில் ஜெயிலுக்கும் போனான். அதுக்கப்புறமா 2019 ஜெயிலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஒரு செய்தி பரவுனது. இப்போ இந்த எப்ஸ்டீன் கேஸில் ஒரு செம்ம அதிர்ச்சியான விஷயம் வெளியாயிருக்கு. எப்ஸ்டீன் சாகரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைசியா யார்கிட்ட ஃபோனில் பேசினா அவனோட 830 கோடி சொத்தையும் 33 கேரட் வைர வச்ச மோதிரத்தையும் யாருக்கு எழுதி வச்சான் அப்படின்னு நம்மள யாருக்கு தெரியும்? அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணும் கிடையாது, அவனோட குற்றங்களுக்கு துணையா இருந்த பொண்ணுமே கிடையாது. பெலாரஸ் நாட்டை சேர்ந்த கரீனா சூலியாக் அப்படின்ற 37 வயது பல் டாக்டருக்கு தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. யார் இந்த கரீனா? எப்ஸ்டீனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2011 பெராலஸ் நாட்டிலேருந்து ஒரு சாதாரண பொண்ணா ஸ்டூடெண்ட் விசால நியூயார்க் நகரத்துக்கு வராங்க கரீனா. அப்போ அவங்களுக்கு வெறும் 22 வயசு தான். அங்கதான் 58 வயசான இந்த கோடீஸ்வரன் எப்ஸ்டீனோட அறிமுகம் கிடைக்குது. ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருந்துருந்துச்சு. ஆனா போக போக எப்ஸ்டீன் பின்னணியில இருக்கிற அந்த கொடூரமான குற்றங்கள் எல்லாமே கரீனாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து போன கரீனா எப்ஸ்டீனை விட்டு எப்படியாவது விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகளில் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எப்ஸ்டீன் அவங்கள விடலை. தன்னோட பணம், பவர் எல்லாத்தையுமே வச்சு கரீனாவை தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றான். கரீனா தன்னையே சுத்தி சுத்தி வரணும் அப்படின்னு நினைச்ச எப்ஸ்டீன் என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? கரீனா பல் மருத்துவம் படிக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃபேமஸான கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு கோடிக்கணக்கில் டொனேஷன் கொடுத்து அட்மிஷன் வாங்கி தந்திருக்கான். அப்புறம் லிமிட்டே இல்லாத நோ லிமிட் கிரெடிட் கார்டு, $1 மில்லியன் கேஷ் பணத்தையும் தூக்கி கரீனாவுக்காக கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம பெராலஸ் நாட்டில் இருக்கக்கூடிய கரீனாவோட ஃபேமிலிக்கும் மாசம் பெரிய தொகையை அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இதுக்கு பதிலாக கரீனா எப்ஸ்டீனுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? எப்ஸ்டீனோட பிரம்மாண்டமான சொகுசு பங்களாக்களையும் ஃப்ளாட் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பை கரீனா கிட்ட கொடுத்துருக்கான். எப்ஸ்டீன் 2019 கரீனாவோட அமெரிக்கா விசா முடிய போகுது, அவங்களுக்கு எப்படியாவது அமெரிக்கால கிரீன் கார்டு வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக ஒரு போலி கல்யாணத்தையும் ரெடி பண்ணி எப்ஸ்டீன் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கான். அந்த சமயத்துல தான் அதே வருஷம் ஜூலை மாதம் பிரான்ஸ் நாட்டுக்கு போயிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பின எப்ஸ்டீனை ஏர்போர்ட்லேயே வச்சு அமெரிக்க போலீஸார் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் இருந்ததுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 9 அன்னைக்கு நைட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கான்வர்சேஷன் போகுது. அது யார்கிட்ட தெரியுமா? கரீனா கிட்ட தான். கேஸ் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்கான். அந்த ஃபோன் காலை பேசி முடிச்ச சில மணி நேரங்கள்லேயே, அதாவது ஆகஸ்ட் 10 காலையில் எப்ஸ்டீன் ஜெயில் ரூமுக்குள்ள பணமாக கண்டெடுக்கப்படுறான். எப்ஸ்டீன் செத்த அப்புறம் அவனோட உயிலும் சீக்ரெட் ட்ரஸ்ட்டும் எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் தான் நம்ம எல்லாத்துக்குமே பெரிய ஷாக் ஒளிஞ்சிருக்கு. எப்ஸ்டீன் சாகரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி எழுதின அந்த ட்ரஸ்ட் வழியா கரீனாவுக்கு கிட்டத்தட்ட $100 மில்லியன், நம்ம ஊர் மதிப்புக்கு சொல்லணும்னா 830 கோடியை
கரீனாவுக்கு எழுதி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம 33 கேரட் வைர மோதிரத்தையும் கரீனாவுக்காக எழுதி வச்சிருக்கான். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் நஷ்ட ஈடு கேட்டு போராடிட்டு இருக்கும்போது அவனோட சீக்ரெட் காதலியா இருக்கக்கூடிய கரீனாவுக்கு பெரிய சொத்தையே எழுதி வச்சது மட்டும் இல்லாம இப்ப அந்த விஷயம் சர்ச்சையா மாறி இருக்கு. எப்ஸ்டீனோட சொத்துக்கள் எல்லாமே இப்போ கோர்ட் விசாரணையிலையும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு தர்ற ஃபார்முலாலையும் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் இந்த 800 கோடி ரூபாய் கரீனாவுக்கு முழுசா போய் சேருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. பணமும் அதிகாரமும் இருந்தா எதை வேணா மறைக்கலாம்னு நினைச்ச எப்ஸ்டீனோட வாழ்க்கையில கரீனா ஒரு மிஸ்ட்ரியான பக்கமா தான் இருந்திருக்காங்க. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற உங்கள் லலிதா ஜுவல்லரி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.